Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல IIT JAM prepare பண்ணிட்டு இருக்கறவங்களுக்காக கண்டினியூஸா வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். எக்ஸாம் ரொம்ப நெருக்கமா வந்தாச்சு. இன்னும் ஒரு 4 நாள் கூட இல்ல. கமிங் சண்டே எக்ஸாம் இல்லையா? அதனால நம்ம எப்படி எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும், எக்ஸாமுக்கு போற எக்ஸாம் ஹால்ல நாம என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது விஷயமா தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அது போக நீங்க எவ்வளவு ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல IIT NIT கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஆட் ஆகிக்கோங்க. இதில் IIT ஜாமுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். 2026க்கான பேட்ச் இப்போ ஜனவரி 1ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா கூட அது கூட சேர்ந்து பிக்கப் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் 2026 ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸாமுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணணுமான்னு நினைக்காதீங்க. இன்டெப்த்தாக இருக்கும். அவ்வளோ டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும், அதர்வைஸ் ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போவே இருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை 2025ல் எழுதுனேன், எனக்கு கிடைக்கல, நான் ரிப்பீட் எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நான் ஓரளவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், என்னால் ஃபுல்லாக செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண முடியலை, நான் நெக்ஸ்ட் இன்னொரு தடவை பிரேக் பண்ணி எழுதலாம்னு நினைக்கிறேங்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் IIT ஜாமில் நம்மக்கிட்ட படித்து எப்படி கிடைச்சது, அவங்க எங்கெங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோஸ், சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நம்மளுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை பார்த்துட்டு நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்க, எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன், அது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது தான். செக்ஷன் A MCQ இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின், 10 கொஸ்டின்ஸுக்கு 10 மார்க்ஸ். அதில் 20 மார்க்ஸ் 2 மார்க், 20 கொஸ்டின்ஸு 2 மார்க்ஸ் 40 மார்க்ஸ் கிடைச்சிரும். இல்லை பார்த்தீங்கன்னா செக்ஷன் Aல நம்மளுக்கு 50% மார்க்ஸ் அங்கே தான் இருக்குது. நெகட்டிவ் மார்க் எங்கே இருக்கோ அங்கே தான் 50% மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க் 1 மார்க்குக்கு 1/3 நெகட்டிவ், 2 மார்க்குக்கு 2/3 நெகட்டிவ். இதில் நம்ம எதை ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணணும், எதை செகண்ட் அட்டென்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா MSQக்கும் NETக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸே இல்லை. அப்போ நம்ம எடுத்த உடனே அதைத்தான் அட்டென்ட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுக்கு நம்மளுக்கு வெயிட்டேஜ் கம்மியாக தான் இருக்குது. 50% வெயிட்டேஜ் செக்ஷன் Aல இருக்குது, செக்ஷன் Bயும் Cயும் சேர்ந்து 50% வெயிட்டேஜ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது நம்ம முதல்ல இந்த கொஸ்டின் பேட்டர்ன், எதை எழுதுறது எதை எழுதாமல் இருக்கிறது, B எழுதவா C எழுதவா A எழுதவா, இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய 1 வருஷமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். 1 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம இந்த 3 மணி நேரத்தில் நம்மளுடைய மைண்டு என்ன ஒர்க் பண்ணுதோ அதுதான் நம்மளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது இல்லையா? அதனால இந்த 3 மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 1 வருஷ ப்ரிப்பரேஷன் இந்த 3 மணி நேரம் நம்ம டென்ஷன் ஆகுறதுனால வீணாகி போயிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிதானா? இதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிலாக்ஸ்டா எக்ஸாம் எழுதணும். அதாவது நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், ஓரளவுக்கு என்னால் என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்ன விளைவு வருதோ அது இறைவன் எனக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பொறுத்தது அப்படிங்கிற மனநிலையோட, அதாவது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய இடத்துல நல்லா ஷைன் பண்ணவும் செஞ்சுருப்பாங்க, சில மேட்ச்சில் கோட்டை விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்தில் வரக்கூடிய டென்ஷன், அந்த நேரத்தில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் அது இருக்கவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், கடவுள் மேலே இறைவனுக்கு மேலே பாரத்தை கொடுத்துட்டு இறைவன் எனக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான விஷயம், எத்தனை மணிக்கு எக்ஸாமோ அதுலேருந்து 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் எக்ஸாம் ஹாலில் போய் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நம்ம இப்போ 9 மணிக்கு எக்ஸாம்னா 8 மணிக்கு முன்னால் எக்ஸாம் ஹாலில் இருக்கணும். அப்படின்னா தான் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக தான். 1 hour முன்னால் உங்களுக்கு எவ்வளோ ட்ராவல் டைமோ
அந்த டிராவல் டைம் 9 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 8 மணிக்கு அங்கே போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஏர்லியராக கிளம்ப முடியுமோ அவ்வளோ ஏர்லியராக கிளம்பி போயிருங்க. அது வேறு வழியே கிடையாது. அவ்வளோ ஏர்லியராக கிளம்பி போனால் மட்டும்தான் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்க முடியும். இல்லை நான் லாஸ்ட் பஸ்ஸுக்கு போனேன், பஸ்ஸு கிடைச்சிருச்சு, கிடைக்கல, முண்டி அடிச்சுட்டு போனேன், மணி 8:50 ஆயிடுச்சு அப்படின்னா இயற்கையாக டென்ஷன் ஆகத்தான் செய்யும். அதனால ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னால், 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் 9 மணி எக்ஸாம்னா பிஃபோர் 7:45 we must be there in the exam hall. எக்ஸாம் சென்டருக்கு 7:45க்கு முன்னால் போயிடணும். 8 மணி அப்படின்னா கூட 8:30 ஆகிடக்கூடாது இல்லையா? அப்படி இல்லாமல் 7:45க்கு அங்கே போய் சேர்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். 7:30லேருந்து 7:45க்குள்ளே எக்ஸாம் ஹாலை ரீச் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ட்ராவலை பிளான் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தால கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடியது, 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும். என்ன வேணாலும் வரட்டும், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சியாக பண்ணியிருக்கேன், அதுக்கான பலனை இறைவன் எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாம் என்ன செய்யணும், எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு மேம்படும் போது இயற்கையாக நம்மளுடைய டென்ஷன் குறைஞ்சிரும். அதனால ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 3 மணி நேரம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அப்படிங்கிறதுனால நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிதானா? மற்றபடி எந்த ஒரு டிவைஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. கேர்ள்ஸ் எல்லாம் செயின், கிளிப்பு, தோடு அதெல்லாம் போட்டுட்டு போகக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். நாளைக்கு வீடியோவில் நான் மார்க் டெஸ்ட் எப்படி எழுதுறது டெமோ வீடியோ கொடுக்க போகிறேன். அதனால தொடர்ந்து சேனலை பாருங்கள். அதுக்கு அடுத்து நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எப்போ போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து சொல்ல போகிறேன். இன்னைக்கு எக்ஸாம் ஹாலில் என்ன தப்புகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்து எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் எங்கே இருக்கோ அங்கே 50% வெயிட்டேஜ் இருக்குது. நெகட்டிவ் மார்க் எங்கே இல்லையோ அங்கே 50% வெயிட்டேஜ் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், பார்த்த உடனே ஆன்சர் போட முடியும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸாக செலக்ட் பண்ணி முதல்ல முடிச்சிருங்க. அதை முதல்ல செலக்ட் பண்ணி முடிச்சிருங்க. சரிதானா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் எம்சிக்யூ தான் என்னை கேட்டால் எம்சிக்யூ தான் நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா அங்கே ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும். அந்த ஆன்சர் தான் கரெக்டு, நம்ம டிக் பண்ணிடலாம். ஆனால் கவனமாக இருக்கணும். டவுட்டாக இருந்துச்சு, நெகட்டிவ் மார்க்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா டச் பண்ணக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. அப்படி இல்லாமல் நம்ம நிச்சயமாக இது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எம்சிக்யூவை நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக எடுக்கலாம். எப்படிப்பட்ட கொஸ்டின் எடுக்கணும், லெங்க்த்தியாக ஒர்க் பண்ணுற மாதிரி உள்ள கொஸ்டின்ஸை முதல்ல எடுக்கக்கூடாது. பார்த்த உடனே ஆன்சர் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கும். குரூப் தியரியில் இருக்கும், லீனியர் அல்ஜிப்ராவில் இருக்கும், தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்த உடனே டிக் பண்ணுற மாதிரி உள்ள கொஸ்டின், அல்லது 1 நிமிஷம் அரை நிமிஷம் ஒர்க் பண்ணால் சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருக்க அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாம் முதல்ல ஒர்க் பண்ணிடணும். இதெல்லாம் லெங்க்த்தியாக வரும் அப்படின்னு தோணக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம கடைசி சாய்ஸாக வச்சுக்கணும். சரிதானா? முதல்ல எம்சிக்யூ அட்டன் பண்ணுங்க. எம்சிக்யூ அட்டன் பண்ணும்போது டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மொத்தம் 3 hours டெஸ்ட்டு. 3 hours டெஸ்ட்டில் இதுக்கு 1 மணி நேரம், இது 2 எம்எஸ்கியூ இருக்குது, என்ஏடி இருக்குது. இதுக்கு 1.5 hours அல்லது இதுக்கு 1.25 மணி நேரம், இதுக்கு 1.25 மணி நேரம். 2.5 மணி நேரத்துக்கு முன்னாலே எக்ஸாமை எழுதி முடிச்சிருங்க. அதில் டவுட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். டவுட்டாக இருக்கக்கூடியதை மார்க் பண்ணி வச்சோம்னா இந்த 2.5 hours முடிச்சிருங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அந்த கடைசி ½ an hour நம்ம எது டவுட்ஃபுல்லாக வச்சுருக்கோமோ அதை ரீசெக் பண்ண முடியும். அதை திரும்ப செக் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட டென்ஷன் ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம என்ன செய்திடலாம், அதுக்கான கரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் திரும்ப இருக்கும். அதனால 2.5 hours டைமில் ஃபுல்லாக எழுதி முடிச்சிருங்க. லாஸ்ட் ½ an hour திருப்பி பார்க்குறது, டவுட்ஃபுல்லாக உள்ள கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது, அதுக்கான டைமாக வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா கஷ்டம். சரிதானா? அதுக்கான டைமாக கட்டாயமாக அதை வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தால இதில் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கக்கூடிய கொஸ்டினை கடைசியில் ஒர்க் பண்ணுங்க. சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள். மேக்ஸிமம் எம்சிக்யூவில் நெகட்டிவ் மார்க் இல்லாத மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஸ்கோர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ஏடியை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ மாதிரி தான், நம்மளுக்கு சாலிடாக ஒரு ஆன்சர் வந்துடும். 4, 5, 2.5, 4.5, 4.25, π/3, π/2 இப்படி சாலிடாக ஆன்சர் கிடைக்கும். அதனால என்ஏடியில் இதில் ஒரு 30 marks இருக்குது. அந்த என்ஏடியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா
உங்களுடைய இதை வந்து யாராலையுமே நிறுத்தவே முடியாது. இதில் எம்எஸ்கியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கரெக்டாக இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4மே கூட இருக்கலாம். ஆனால் எத்தனை ஆன்சர் கரெக்டாக இருக்கோ அத்தனையுமே நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஒன்றை செலக்ட் பண்ணியிருக்கேன் பாதி மார்க் போடுவாங்க அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை. ஃபுல்லாக எதெல்லாம் இருக்கோ அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணியிருந்தா தான் நம்மளால என்ன செய்ய முடியும், ஃபுல்லாக பண்ண முடியும். அதனால முதல்ல எம்சிக்யூஸை ஒர்க் பண்ணுங்க. எம்சிக்யூஸில் சாலிடாக நிச்சயமாக ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிற கொஸ்டின்ஸாக ஒர்க் பண்ணிடுங்க. அதில் வந்து எத்தனை கொஸ்டின், 30 கொஸ்டின் இருக்குது. ஒரு 15 கொஸ்டின் தப்பு இல்லாமல் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபர் சைடில் நம்ம இருப்போம். சேஃபர் சைடில் கட்டாயமாக இருப்போம். சரிதானா? அதனால இந்த 1 மார்க் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே டிக் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கே என்ஏடிலையும் அப்படிதான். 1 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்த உடனே ஆன்சர் போடுற மாதிரியோ அல்லது 1 நிமிஷம் ஒர்க் பண்ண உடனே ஆன்சர் போடுற மாதிரியோ கொஸ்டின்ஸ் இருக்கும் நிச்சயமா. அதெல்லாம் செலக்ட் பண்ணி விறுவிறுன்னு ஒர்க் பண்ணிடணும். அப்படி நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 1 hour எக்ஸாம் 3 hours ஒரு 1 hour கழிச்ச உடனே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்குள்ள டெவலப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தொட்டதெல்லாம் தொடங்கும். அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் கரெக்டாக தான் ஆன்சர் வரும். எல்லாமே நம்மளுக்கு தெரியும். டென்ஷன் ஆகாமல் போட்டோம்னா நிச்சயமாக நல்லபடியாக போட்டுடலாம். அவ்வளோதான் விஷயம். சரிதானா? அவ்வளோதான் விஷயம். அதை வந்து நம்ம கரெக்டாக என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால முதல்ல செய்யக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக ஒர்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உள்ளதை நம்ம என்ன செய்திடலாம், ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன செய்திடலாம், மேனேஜ் பண்ணிடலாம். சரிதானா? இப்போ இதுக்கு அடுத்தது கடைசி ½ hour கட்டாயமாக லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணணும் டெமோ வீடியோ கொடுக்குறேன். அப்போ நீங்கள் எதெல்லாம் டவுட் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன் அங்கே இருக்கும். அப்படி மார்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டவுட் இருக்கக்கூடிய கொஸ்டினை மட்டும் லாஸ்ட் ½ hour ஒரு தடவை திருப்பி பார்த்துடலாம். எல்லாமே கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கோமா, எல்லாமே இது பண்ணிட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம என்ன செய்திடலாம், கடைசி சப்மிட் கொடுத்துடலாம். இதில் நீங்கள் சப்மிட்டே கொடுக்காம வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆயிரும். அந்த டைம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆயிரும். நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபைனல் ஆன்சர் போடுறதுக்கு ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க, ஒரு மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க, அட்டெண்டே பண்ணாததுக்கு ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம என்ன செய்துட்டோம், கரெக்டாக ஆன்சரை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம நல்ல ஸ்கோர் கட்டாயமாக என்ன செய்திடலாம், வாங்கிடலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் என்னென்ன கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2023ல் ஏறக்குறைய 25 வருது. ஜிடினா ஜென்ரல் டேன், ஓசி சரியா, ஜென்ரல் டேன் ஓசி இது வந்து 25, ஆல்மோஸ்ட் 25. அதுலேருந்து ஒரு 3 மார்க் குறைய வரும் இங்கே. இது அதுலேருந்து ஒரு 10 மார்க் குறைய வந்திருக்கு. ஒவ்வொரு தடவையுமே பார்த்தீங்கன்னா இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு நியர்லி 9 to 10 மார்க்ஸ் இருக்குது. இதில் 2022ல் அதே மாதிரி 23 வந்திருக்கு. இங்கே வந்து 20.5 வந்திருக்கு, 20.6 வந்திருக்கு. அதுலேருந்து ஏறக்குறைய ஒரு 10 மார்க் குறைவாக இங்கே வந்திருக்கு. சரியா? அடுத்து 2021ல் 24, 22 இதுக்கும் 2லேருந்து 3.5 தான் வித்தியாசம் இருக்குது. இது ஜென்ரல் டனுக்கும் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒரு 10 மார்க் ஏறக்குறைய 10 மார்க் 9 to 11 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு ரீசனபிளாக மார்க் எடுத்துட்டீங்கனாலே நல்ல என்ஐடி நல்ல ஐஐடி கிடைக்கும். இதில் இவ்வளோதான கட் ஆஃப் நம்ம இவ்வளோ எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ் வேணும்னா நீங்கள் என்ன கட் ஆஃப் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் இதில் கொடுத்துருக்கேன். கட் ஆஃப் ஃபார் டாப் ஐஐடிஸ். எந்த டாப் ஐஐடியில் போகிறோம்னா என்ன கட் ஆஃப் எடுக்கணும். ஜென்ரல் டேனாக இருந்தால் 45+ எடுக்கணும். 50 மார்க்ஸ் எடுத்தால் தான் ஜென்ரல் டேனுக்கு கிடைக்கும். இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சி எல்லாம் ஒரு 45 மார்க்ஸ் எடுக்கணும். 45 to 50 மார்க்ஸ் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் இதில் 50+ எடுத்தால் தான் கிடைக்கும். இதுவும் 40+ன்னு போட்டிருக்கேன். 45 வரைக்கும் எடுக்கணும். 45 to 50 வரைக்கும் எடுக்கணும். எஸ்சிக்கு வந்து 30+, எஸ்டிக்கு 25+. இது வந்து டாப் ஐஐடிஸ். டாப் ஐஐடிஸில் நம்ம ஐஐடி மெட்ராஸ் வருது. அதே மாதிரி கட் ஆஃப் ஃபார் டாப் என்ஐடிஸ். நான் தமிழ்நாடுக்குள்ளே தான் படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. திருச்சி என்ஐடி ஒன்று இருக்குது, பாண்டிச்சேரி என்ஐடி ஒன்று இருக்குது. 2 தான் இருக்குது. ஜென்ரல் வந்து 40+ இருக்குது.
இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் வந்து 35+ இருக்கு, எஸ்சி வந்து 25+ இருக்கு, எஸ்டி 23+ இருக்கு. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நம்மளுடைய வரலாறுகள், இதெல்லாம் பழைய ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் இப்போ ஹிஸ்ட்ரியை பிரேக் பண்ணி 50+ வந்தாலும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. அன்எக்ஸ்பெக்டடாக போன வருஷம் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வந்துச்சு. இந்த தடவை அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. கட் ஆஃப் ரைஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். எல்லாருமே ரொம்ப விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காம்படிஷன் வில் பி ஹெவி. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது அளவுக்கு ப்ரிப்பரேஷனில் ப்ரேயர்லையும் நம்பிக்கை வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்ய முடியும், இதை கிராஸ் பண்ண முடியும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026 ஐஐடி ஜாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் நம்மக்கிட்ட படித்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் போய் பாருங்கள். நம்மளுடைய ஷார்ட்ஸு பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், நான் உங்களுக்காக கட்டாயமாக கண்டினியூஸாக ப்ரே பண்ணுறேன். அதனால் எல்லாமே வெற்றியாக தான் முடியும். தொடர்ந்து அடுத்த நாளைக்கு வந்து மார்க் டெஸ்ட் கொடுக்க போகிறேன். அடுத்தடுத்த நாள் எப்படி எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து 4 நாள் கொடுக்க போகிறேன். கண்டினியூஸாக பாருங்கள்.